வேணாம் சார். சார் பார்டர் ஸ்டேட்ல பதட்டம் இருப்பதும் அங்க இன்ஃபில்ட்ரேஷன் இருப்பதும் ரொம்ப சகஜமான ஒன்றுதான். மகாராஷ்டிரா பார்டர் ஸ்டேட்டா, மத்திய பிரதேசம் பார்டர் ஸ்டேட்டா, ஒரிசா பார்டர் ஸ்டேட்டா, பிஜேபி எங்கே ஆண்டாலும் அங்கே பதட்டம் தான். இதெல்லாம் பார்டர் ஸ்டேட்டா. சரி கொஞ்சம் இருங்க, அவர் பேசுங்க. திப்பு சுல்தானுக்கு பிரச்சனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு மைசூர் கிட்ட வெட்டி செத்து சாவடிச்சாங்களே, அது பார்டர் ஸ்டேட்டா. சரி அவர் பேசிட்டுமா? அந்த ஒரு எழுத்தாளர் கௌரி கல்புர்கியை கொலை பண்ணாங்களே பெங்களூர்ல, அது பார்டர் ஸ்டேட்டா. நரேந்திர தபோகர் ஐயா, ஒரு பக்கம் தான் கடல், ஒரு பக்கம் தான் தமிழ்நாடு, சரி கேரளா. சரி சார் சார் இப்ப நீங்க சொல்ல கேளுங்க. இல்ல நீங்க சொல்லிருங்க, நீங்க வரிசையா நீங்க நரேந்திர தபோகர். நாங்க இப்ப திராவிட மாடல் பெருமையை பேசுறோம். குஜராத் மாடல் பெருமை என்ன தெரியுங்களா உங்களுக்கு? உலகத்திலேயே வந்து போலி பாஸ்போர்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா குஜராத்தில் மட்டும்தான் போலி ஸ்டேட் பேங்க் இருக்கு தெரியுமா? போலி ஸ்டேட் பேங்க் உண்டு. அதாவது அதே போல போலி நீதிமன்றம் உண்டு. நான் பெருமை சொல்ல, ஆதார் இருக்கு. என்ன போலி ஸ்டேட் பேங்க் உண்டு, போலி நீதிமன்றம் உண்டு, போலியா டாக்டர் உண்டு. இத்தனையும் இருப்பதுதான் குஜராத் மாடல். ஆகவே நான் உங்கள் மத்தியில் சொல்வது, இந்தியாவில் இருக்கிற இயக்கங்களிலேயே அதிக தடை செய்யப்பட்ட இயக்கம் எந்த இயக்கம்? இந்தியாவிலேயே அதிக தடவை தடை செய்யப்பட்ட இயக்கம் RSS இயக்கம். அந்த RSS இயக்கத்தினுடைய மூலகர்த்தாக்களாக இருந்து கொண்டு எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்று கனவு காண்கிறார். இன்னைக்கு அக்கா வானதி சீனிவாசன் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறாங்களே. மோடியினுடைய சொந்த தொகுதியாக இருந்த வாரணாசியில கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த மாணவியும் மாணவனும் படித்துவிட்டு அப்படியே காத்தாட போன பொழுது அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் 23 பேர் கற்பழித்து அந்த பெண்ணின் மீது அந்த பெண்ணிற்கு நீதி கிடைக்காம ஒரு சூழ்நிலை அந்த மண்ணில் இருந்தது அல்லவா? இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்மளுடைய காஷ்மீரில் இருக்கிற கத்துவாரி என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு சிறுமியை கற்பழித்து கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த அவரை கைது செய்ய வேண்டும் என்று கைது செய்தது தவறு என்று சொல்லி பேரணி நடக்குது. அது நடத்துறது யாரு? நடத்துறது யாரு? பிஜேபி. அதுல 2 பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்ல, அமைச்சர்கள் 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லது. என்ன கலந்துக்கிட்டாங்களே, இது எந்த வகையில நியாயம் சார்? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நான் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு கலவரத்தை உருவாக்கணும்னு பேசிட்டு இன்னைக்கு ஒரு பட்டியலை வாசிச்சாங்க. என்ன பட்டியல்? எங்கள் இயக்கத்திற்காக உழைத்த புகழேந்தி, எங்களுடைய பிஜேபியில இருந்த மருத்துவர் அரவிந்த் ரெட்டி, எங்கள் இயக்கத்துக்காக பாடுபட்ட முருகன், எங்கள் இயக்கத்திற்காக பாடுபட்ட வெள்ளையன், சுரேஷ்குமார், இவர்கள் எல்லாம் இழந்து பிஜேபி தவிக்கிறது அப்படின்னு பேசுறாங்களே. வானதி சீனிவாசன் யாருடைய ஆட்சியில இது நடந்துச்சு? திமுக ஆட்சியிலையா? அதிமுக ஆட்சியில. உங்களுக்கு அந்த தியாகிகளின் மீது பற்று இருக்குமானால், பாசம் இருக்குமானால், வானதி சீனிவாசன் சட்டமன்றத்தில் கம்பீரமாக சொல்லி இருக்க வேண்டும், எங்களுடைய தியாகிகளை, எங்களுடைய வீரர்களை, எங்களுடைய மறவர்களை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த அதிமுக கட்சியோடு கூட்டணி இல்லை என்று சொல்லி இருந்தால் வானதி சீனிவாசனை பாராட்டியிருக்கிறார். சார் இல்ல நீங்க அவங்க கேட்டது நீங்க ஆடிட்டர் ரமேஷ்னுடைய மர்டர் கேஸுக்கு அவங்க கேட்டாங்க. அதில் இன்னும் நீதி கிடைக்கலன்ட்டு. ஆடிட்டர் ரமேஷ்னுடைய தாயார் திருமதி கமலா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்த வழக்கை விரைந்து முடிக்கணும், எனக்கு 91 வயதாகிவிட்டது, என்னுடைய மகனினுடைய இறப்புக்கு எனக்கு இன்னும் நீதி கிடைக்கலன்ட்டு. சார் இன்னைக்கு அதிமுக இருக்கட்டும், நாளைக்கு திமுக இருக்கட்டும், அது வேற. ஆனால் அரசாங்கம்ங்கிறது ஒன்று தான். நீங்கள் அந்த 2013 இறுதியில் அந்த மர்டர் நடந்தபோது ஜெயலலிதா மேடம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணாங்க. சிறப்பு புலனாய்வு படையை உருவாக்கி அதனுடைய வழக்கு நடந்துட்டுருக்கு. 2022 கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குது, விரைவாக இந்த வழக்கை நடந்து முடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு வரை அது நடத்தலைங்கிறது நிஜம் தானே அவங்க சொன்னது. அதனால தான் அவங்க பாம்பிளாஸ் கோர்ட்ல இருக்கக்கூடிய. ஒரு நிமிஷம் சார், நீங்க அதுல வராதீங்க, தயவு செஞ்சு வராதீங்க. பேசிட்டோம். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இது நீதிமன்றம் தான் சார் முடிவு பண்ணணும். நீதிமன்றம் தான் விரைவாக நடத்தணும். அதுக்கு நாங்கள் உத்தரவிடத்தில் இருக்கிறோமா? நம்ம முடியுமா? நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு, நீதி நடந்துகிட்டு இருக்கு, அதில் மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, என்ன செய்ய முடியும்? நானே உங்களை கேட்குறேன், எங்கள் ஊரில் ஒரு செஷன்ஸ் கோர்ட் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் சொல்ல முடியுமா?
நீதிமன்றம் விரைவாக செய்ய வேண்டும் என்று அவர் தாயார் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த செய்தி, நீதிமன்றத்திற்கும் தெரியும், நீதிபதிக்கும் தெரியும். அவர்கள் விரைவாக அதை கொண்டு செல்வார்கள், அதிலே மாற்றம் இல்லை. அதே போல அம்மையார் அவர்கள் வானதி சீனிவாசன் பேசுற பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இந்த தமிழ்நாடு இருக்கிறது என்று பேசியிருக்கிறார். ஒன்றும் கிடையாது. அவதார் என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்கிற நகரங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரங்கள் 25 என்று பட்டியலிட்டிருக்கிறது. சரி, 25 என்று பட்டியலிட்டதிலே தமிழ்நாடு, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, அதே போல கோயம்புத்தூர் என்று 8 நகரங்கள் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற நகரம் தமிழ்நாடு என்று பாராட்டி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்கிற மாநிலம் எந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு. சார், பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி சார் வேலைக்கு போக முடியும்? சரி, ஓகே ஓகே ஓகே.